ஊர்லேருந்து? எவ்வளோ நாளுங்க? போனது போனீங்க சரி. வந்துட்டு உடனே கிளம்பிட்டீங்க அன்னைக்கு. அப்புறம் பார்த்தா இப்போ 15 நாள் கழிச்சு தான் வந்திருக்கீங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பேசவே முடியல. இருங்க. ரம்யா, போய் உள்ள அப்பாவுக்கு சமையல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த அப்பளம் மட்டும் கொஞ்சம் பொரிக்கணும். அதை பொரிச்சு வைப்போ. ஏம்மா என்கிட்டே வேலை சொல்லிட்டுருக்கேன். அப்பாவே இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தாரான்னு கேட்கணும். அதுக்குள்ளே என்னையவே உள்ளே அனுப்புகிறேன். இரு, நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகிறேன். ஏய், நான் சொல்கிறத முதல்ல செய்தி. அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்புறமா போய் எடுத்து பார்ப்பியான். சுக்கேஸில் தான் இருக்கும், ரூமில் தான் வச்சுருக்காரு. அதை போய் பாருப்போ. என்ன பார்த்துட்டு என்னென்னு வந்து ஒழுங்காக அப்புறம் பொறிச்சு வை. நான் அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசணும். போய் வேலையை பார். போமா, நீ எப்போ பாரு இப்படி தான். பாருங்கப்பா எப்படி சொல்கிறாங்கன்னு. சரிம்மா, நம்ம அம்மா தானே, விடு. நீ கேட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீ போய் பார்ப்போம், செக் பண்ணு. நீ அப்பளம்லாம் பொறிக்க வேணா, அது அம்மாவே எனக்கு பொறிச்சு கொடுப்பா. எனக்கு இப்போ பசிக்கலை, கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்பாவை சூடாக பறிச்சு தருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் உனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் செக் பண்ணு, போ. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் போய் பார்க்குறேன். அப்பா, அப்புறம் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அது வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேம்மா, நீ கேட்டது. நீ போய் பார்ப்போம், அங்கதான் உள்ள சுக்கேஸ்ல இருக்கு, நீ போய் போட்டு பார்ப்போம். சரிப்பா, என் செல்லப்பா. நான் கேட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் போய் போட்டு பார்க்குறேன்னு. ஏங்க, நம்ம பெரிய பொண்ணு திவ்யா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. ஏம்மா, என்னாச்சு? அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணியிருந்தேன், நார்மலாக தானே பேசினா. ஏதாவது பிரச்சனையா என்ன? அவளுக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு எதுவும் சொன்னாலா? அப்படி இருந்தால் வந்துட சொல்லுமா. அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்க வேணாம். வீட்டில் இருக்க சொல்லு, வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை பார்க்க சொல்லி, இல்லை வீட்டோட அவளை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண சொல்லி, இந்த ஆன்லைனில் சேல் பண்ணுறது அது இதுன்னு எதோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ண சொல்லு. நான் கூட காசுலாம் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் கேட்கறதுக்கு தாக்கப்பட்டுக்கிட்டு வராமல் இருக்காளோ? என் பிள்ளை கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ ஃபோனை போட்டு அவளை வர சொல்லிடு. என்ன, அதுதான் சொல்ல வந்தியா? என்ன விஷயம்? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்ல வந்ததே வேற. அவளுக்கு வேலையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லாவே செட் ஆயிடுச்சு, நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பளம் கூட ஏற்றி போடுறதா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அவளுக்கு அங்கே அது வந்து. என்னம்மா, என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு ராஜி. ஏதாவது பிரச்சனையா என் பொண்ணுக்கு? என்னாச்சு? எதுனாலும் சொல்லு. இல்லைங்க, அவங்க ஊர்ல இருக்கும்போது ஒரு திருடன் கூட அவளோட பேகை திருடிட்டு போனான்ல. அப்ப கூட யாரோ ஒரு பையன் வந்து காப்பாத்தினதா நம்ம கிட்ட சொன்னான்ல. ஆமா, அந்த பையன் பேர் கூட ஏதோ ராமோ ஷாமோ ஏதோ சொன்னாலே. ராமு. ஆமா, அந்த பையனுக்கு என்னப்ப? அதுதான் அன்னைக்கு எப்போ நடந்துருச்சு. அந்த நம்பரும் வாங்கல, எதுவும் வாங்கலன்னு சொன்னாலே நம்ம கிட்ட. அந்த பையன் எங்க இருக்கான் என்னதுன்னு தெரியல. நான் கூட சொன்னேன் நன்றி சொல்லணுமா கூப்பிடுன்னு. அதை தெரியாதுன்னு சொல்லிட்டாலே. ஏன், அந்த பையனால ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னாச்சு, அந்த பையனுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லைங்க, அந்த பையனை தாங்க இவ விரும்புறேன்னு சொல்றா. ராஜி, என்ன பேசிட்டு இருக்க? விரும்புறாளா? என்ன நீ சொல்றது எல்லாம் தெளிவா யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கியா? என்ன, யாரு அந்த பையன், யார் என்னன்னு தெரியாம விரும்புறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு ஒரு நாள் தானே பார்த்துதான் சொன்னா நம்ம கிட்ட. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. அந்த பையன் உதவி பண்ணா. அப்ப என்னமோ அவளுக்கு தெரியாத பையனா தான் இருந்தோம். அப்புறம் இப்போ வேலைக்கு போயிருக்காள்ல, அந்த இடத்துல அந்த பையன் தான் இப்போ டீயலாமா. அந்த அது என்னது, இவளுக்கு மேலே மேற்பார்வையாளராக வேலை செய்வாங்கல்ல, அந்த வேலையில் அந்த பையன் தான் இருந்திருக்கான். இவளுக்கே தெரியாது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த பையனுக்கு தான் இவளை ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துருக்கு. இவன் என்கிட்ட சொல்லும் போது கூட எனக்கு பிடிக்குமா, ஆனால் நான் லவ்வெல்லாம் பண்ணல, நான் யோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் இப்போ தாங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் ஒரு மாதம் முன்னாடி. உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். நீங்களும் வேலை அது இதுன்னு பிஸின்னு ஓடிட்டு இருந்தீங்களா, அதனால தாங்க உங்ககிட்ட பேச முடியல. அவள் இந்த மாதிரி தாங்க சொன்னான். நீங்கள் பார்க்குற பார்வையிலே தெரியுது. என்னடி இது ஒரு மாதம் வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே பேசலை சொல்லலைன்னு. நானும் இந்த பையனை பார்த்துருக்கேங்க, நல்ல பையனாக தாங்க தெரியுறான். சரி, முதல்ல அவள்
ஓஹோ, அப்போ வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தான் தெரியல. அப்படிதானே? அப்ப குடும்ப தலைவி நீயே முடிவு எடுத்துக்க வேண்டியதானமா? நீ எதுக்குமா என்கிட்ட வந்து சொல்ற? என் பொண்ணு எவனையோ ஒருத்தன் லவ் பண்ணுவேன்னு வந்து உன்கிட்ட தைரியமா சொல்லுவா. ஆ? ஆனா பெத்த அப்பன் பாசமா பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன். ஒரு பொருள் அவளை கேட்க விட்டுருப்பேன் நானு. கேட்காமயே எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தா என்கிட்ட அவளை மறைச்சிட்டால. ஆ? ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னமா? நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரனா? சொல்லு. என் பொண்ணோட விருப்பத்தை மீறி நான் வேற ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறாள் என்ன? நல்ல பையனா இருந்தா நானும் நிச்சயமா சரின்னு தானே சொல்ல போறேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட அவ பேசல. நான் அன்னைக்கு போன்ல பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லலமா. நீயும் என்கிட்ட மறைச்சிட்டு ராஜி. இருக்கட்டும், பரவாயில்ல. நான் தான் பொண்ணு பாப்பாங்க குடும்பம் அப்படின்னு பார்த்து பார்த்து இருக்கேன். மற்ற ஆளுங்க மாதிரி வெளியே சுத்திக்கிட்டோ இல்ல ஊர் மெஞ்சுக்கிட்டோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட அங்க இங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோ பார்ட்டி அது இதுன்னு பண்ணிக்கிட்டா இருக்கேன். சொல்லு. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு பிசினஸ் அது இதுன்னு. ஏன் எனக்கு மட்டும் என்ன ஆசையா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும்னு? 10 நாள் அங்க இங்க இந்த ஊர் அந்த ஊருன்னு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்காக? யாருக்காக? உங்களுக்காக தான். ஆனா நீங்களே என்ன புரிஞ்சுக்கல. இருக்கட்டுமா, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் என் பொண்ணு என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவளே இவ்வளவு மறைச்சிட்டால. பரவாயில்ல, இருக்கட்டும். அவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவளோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். அதை மீறி நான் எதையும் செய்ய போறதில்ல. புரியுதா? ஆனா ராஜி, நீ என்கிட்ட மறைச்சிட்டல. அவங்க கூட என் பிள்ளைங்க தான். சரி, சின்ன சிறு பிள்ளைங்க, நீங்களுக்கு பயம் இருக்கும் பெத்தவங்க கிட்ட சொன்னா என்ன நடக்குமோ ஏதோன்னு. ஆனா நீ அவ உன்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீயும் என்கிட்ட சொல்லல. இருக்கட்டும் ராஜி, பரவாயில்ல. ஐயோ, என்னங்க நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. சத்தியமா உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லை. அவளே அவ கன்ஃபார்மா சொல்லலைங்க. இப்பதாங்க அவளே கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா என்கிட்ட. ஒரு அவ வேலைக்கு போனதுலேருந்து ஒரு மாசம் கிட்ட அவெல்லாம் எதுவுமே கன்ஃபார்மாலாம் இல்லைம்மா இதுதாம்மா அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் ஒரு கரெக்டாக நீங்கள் ஊருக்கு போனீங்கல்ல வந்துட்டு, அதுக்கு அப்புறம் தான் சொன்ன அந்த மாதிரின்னு. ஒரு மாதம் ஒரு 2 மாதம் கிட்ட இருக்கும். அப்போ தான் சொன்னான், நீங்கள் வேலை விஷயம் அது இதுன்னு ஊருக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு 10 நாள் 15 நாள் கழிச்சு வருவீங்க. வந்த உடனே மறுபடியும் அடுத்த வேலை வந்துருச்சுன்னு போயிடுவீங்க, இல்லை வந்தாலும் வேலையாக இருப்பீங்க வீட்டில். அதனால தாங்க என்னால் சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் அவள் சின்ன பொண்ணு, இப்போ ஏதோ வயசு கோளாறுலாம் பண்ணுறா. அவளே கொஞ்ச நாள், ஏன்னா அவள் என்கிட்ட வந்து கேட்குறா, நான் பண்ணட்டுமா லவ் பண்ணட்டுமா வேணாமான்னு. அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது அவள் எடுக்கிற முடிவு எப்படிங்க சரியாக இருக்கும். அதனால தான் நானும் உங்ககிட்ட அதை பெருசாக எதுவும் சொல்லிக்கல. அவள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தானேங்க. யாராவது ஒரு பையன் வந்து சும்மா ஒரு லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட வீட்டில் ஓடியாந்து நம்மக்கிட்ட சொல்லிடுவா. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் நான் நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. ஆனால் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும் அவள் சீரியஸாக தான் இருக்கான்னு சொல்லி. அதனால தாங்க உங்ககிட்ட சொன்னேன். நான் பண்ணது தப்பு தாங்க, மன்னிச்சிடுங்க. உடனே சொல்லியிருந்துருக்கணும், என் தப்பு தான். ஆனால் உங்ககிட்ட சொல்லக்கூடாது மறைக்கணும் அப்படின்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு வருத்தம் தான், அவள் திடுதிடுப்பு இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாளேன்னு. எங்கள் அண்ணன் பையனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனால் அவள் இந்த மாதிரி சொல்லும் போது அவளோட முடிவை நான் மதிக்கணும்னு தான் நானும் அமைதியாக இருந்தேன். சரி, அவளை கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன். அதனால தாங்க உங்ககிட்ட சொல்லலை. மற்றபடி அவள் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசலை. பேசும்போதெல்லாம் நார்மலாக தான் பேசுகிறா. நான் அந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டாலே அவள் அமைதியாகிடுறா. அதனால தான் என்னவோ சரி அவளும் இன்னும் எதுவும் லவ் பண்ணலையோ என்னவோன்ட்டு நான் அமைதியாக விட்டுட்டேங்க. அவள் அன்னைக்கு சொன்னது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு எனக்கு தெரியல. அவகிட்ட கேட்கணுங்க இதை பற்றி விவரமா. அடுத்தது கல்யாண பேச்சு எதுவும் எடுக்கலாமா பேசலாமான்ட்டு அவகிட்ட கேட்டுதாங்க இதனால முடிவு பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டென்ஷனாலாம் மறைக்கலைங்க, என்னை மன்னிச்சிடுங்க. சரி, அந்த பையனை பார்த்தேன்னு சொன்னியே, நீ எப்போ பார்த்த அந்த பையனை? அது நம்ம டூர் போயிருந்தோம்ல, இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் டூர் போகிறாங்க நாங்களும் போகிறோன்னு கேட்டோமே, அப்போ தாங்க பார்த்தேன். அப்போ கூட சத்தியமாக சொல்கிறேன் அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தாங்க இன்ட்ரோ கொடுத்தா. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் கேட்டப்போ கூட ஃப்ரெண்டு தாமான்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த மாதிரின்னு சொன்னான். அப்போ கூட நான் நம்பலை. சரி, ஏதோ குழப்பத்தில் இருக்கா, அதனால தான் இப்படி முடிவு எடுத்திருக்கான். என்கிட்ட தான் கேட்டான், நான் பண்ணட்டுமா வேணாமா, லவ் பண்ணட்டுமா வேணாமான்னு. அந்த பையனுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு.
அதுக்காக வந்து இவ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அப்பயுமே இவ சீரியஸாலாம் இல்லை, சின்ன பொண்ணு குழப்பத்தில் இருக்கான்னு நான் அமைதியாக விட்டுட்டேன். இப்போதான் என்கிட்ட ஒரு 1.5 மாதம் முன்னாடி தான் சொன்னா, இந்த மாதிரி இல்லை நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதுன்ட்டு நானும் பெருசாக கேட்டுக்கல. அதை பற்றி கேட்டாலும் அவள் அமைதியாயிடுறா, இல்லைன்னா வேற ஏதாவது விஷயத்த பேசிட்டு ஃபோனை வச்சிட்றா. அதனால தாங்க நானும் எதுவும் பேசலை பொண்ணுக்கிட்ட. அவளை போய் நேரில் பார்த்து தாங்க நம்ம பேச முடியும். என்ன விஷயம்னு எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியல. அவள் அந்த பையனை தான் இன்னும் லவ் பண்ணுறாளா என்ன ஏதுன்னு. இதனால நம்ம நேரில் போய் பேசிக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னமோ போ. என் பொண்ணு முதல்ல நான் பார்த்து அவகிட்ட நான் பேசணும். நீ சொல்றதே ஏதோ குழப்பமா இருக்கு. அவ உண்மையா லவ் பண்றாளா இல்லையான்னு இன்னும் முடிவாகலங்க பட்சத்துல நான் என் பொண்ணுகிட்ட பேசி நான் அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நான் முதல்ல ஊருக்கு கிளம்புறேன். என்னாலாம் வந்துட்டு என் பொண்ணை பிரிஞ்சு இப்படிலாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம அவளும் குழப்பத்துல இருக்கான்னு நீ சொல்ற. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா போய் நம்ம பார்த்தே ஆகணும். கிளம்பு முதல்ல. நம்ம ஷீலா நீ வீட்டுக்கு போயிட்டு அவ எப்படி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். அதுதான் நல்லது. சரிங்க, அப்போ நைட்டே கிளம்பிக்கலாங்க. நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி. ஆனாலும் எனக்கு உன் மேலே வருத்தம் தான் ராஜி. இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லை. இப்படி பண்ணிட்டல, இருக்கட்டும். நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட என்னன்னு பேசிக்கிறேன். அடியே நாராயணி, நாராயணி. சொல்லுங்கத்தா, என்ன வேணும்? மாத்திரைலாம் போட்டிங்களாத்தா? அதான் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களே, காஃபி எடுத்து வச்சுட்டு வரட்டுமாத்தா? மாத்திரை போட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் காலையில் டிஃபனும் சாப்பிட்டேன், மாத்திரையும் போட்டேன். இப்போ தான் வேலையாளுங்கிற சொல்லி ஒரு காப்பியும் போட்டு கொடுக்க சொல்லி குடித்தேன். அதனால் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என் பேரண்டி எப்போ வருவான்? ஊர்லேருந்து வரானா இல்லையா? 2 மாதம் ஆச்சு. நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க மாப்பிள்ளையும் கேட்டுட்டு போயிட்டாங்க. 1 வாரம் ஆச்சு. ஒரு தகவலும் கேட்டு சொல்கிற மாதிரி தெரியல. ஒரு ஃபோனை போட்டாச்சு, என்ன ஏது ஏண்டா சக்தி இப்படி வந்து கேட்குறாங்க. சரின்னு சொல்லியா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, பேச்ச ஆரம்பிக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டு சொன்னா தான் என்ன? உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லை. ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்க. என் மவக்காரி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. என்னம்மா அண்ணன் வீட்டில் என்ன சொன்னாங்க, அண்ணி என்ன சொன்னாங்க, சக்தி கிட்ட பேசிட்டாங்களான்னு. என்ன ஏதுன்னு சொன்னாங்கன்னு அடுத்தது நம்மளும் பேச முடியும். அவ கேட்டுக்கிட்டே இருக்கிறா. கல்யாண பேச்சை எடுத்து சீக்கிரமா தடன்னு கல்யாணத்தை பண்றத வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. என்னன்னு பேசு முதல்ல. மவனுக்கு ஃபோனை போடு முதல்ல. அத்தை, அதெல்லாம் வந்து நான் உங்க பையன்கிட்ட, அதாவது என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் தான் வந்து இல்லை பையன் நேரில் வந்த உடனே பேசிக்கலாமா, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறான், அங்கே பிஸ்னஸ் விஷயமா போயிருக்கான், எப்படினாலும் இன்னும் 1 வாரத்தில் வந்துருவான்னு சொன்னார். அதனால தான் நானும் ஃபோன் பண்ணல. இன்னைக்கு காலையில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தான். இன்னைக்கெல்லாம் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த உடனே நாங்கள் பேசிடுறோம். எங்களுக்கு வந்து விருப்பம் தான், அவனுக்கு விருப்பம் அப்படின்னா எங்களுக்கும் விருப்பம். நான் போய் இதில் தடை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஆசைப்பட்டேன் தான் எங்கள் அண்ணன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு விருப்பம்னா தாராளமாக பண்ணிக்கிட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பொண்ணுக்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க, அவள் ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறான். கவிதா கிட்ட சொல்லிடுங்க ஒரு வார்த்தை. வந்த உடனே நீங்களே உங்கள் பேரங்கிட்ட நேரடியாக கேளுங்க. வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு எப்பயும் பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு போனான்னா இதுதான் வர டைமிங். அந்த ஃப்ளைட்டு இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கான். வரவனா வந்துடுவான். நான் என்னென்னு ஃபோன் அடித்து கேட்குறேன். வந்த உடனே நீங்களே நேரில் பேசுங்க. ஹாய் கிருஷ்ணா டார்லிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு போயிட்டு மாசக்கணக்கில் பொண்ணு வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டீங்களாக்கும். இப்போயாச்சும் வரணும்னு தோணுச்சே. 100 ஆயிடுச்சுடா. என் பேராண்டி சக்தி வந்துட்டியா? வா வா. உன்னை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருந்தோம். அப்பா நினச்ச உடனே வந்துட்டியப்பா. நான் போய் ஊரில் ஸ்டே பண்ணிக்கிட்டு கிடந்தேனாக்கும். நீ தான் நான் வந்ததுலேருந்து ஆளே காணோம். ஊருக்கு போயிடறான்னு போயிட்டு பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு 2 மாசமா ஆளே காணோம். நான்லாம் வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் நான் அங்கே ஊருக்கு போயிருந்தேன். 2 மாதம் அங்கே தங்கிட்டு வந்தேன் அவள் வீட்லேயும். அவளும் என் மவ தானே, அவளையும் யார் பாப்பா? அதான் போய் கூடைக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு வரலாக்கு போயிட்டு வந்தேன். நீ வந்த உடனே நான் வந்த உடனே நீ ஆளை காணோம்.
கேட்டால் உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் ஏதோ பிஸ்னஸ் வேலை ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறான். வந்து 2 மாதம் ஆச்சு உன் பாட்டி. ஆஹா, வா வந்து உட்கார். வாயா உட்காரையா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி, சொல்லுங்க. நான் ஃப்ளைட்டில் வந்து பாருங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், அதனால தான் நின்றுட்டு இருக்கேன். ஃப்ளைட்டில் உட்காந்து தானே வந்தேன், அதனால தான். ட்ராவல் ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகம்ல, அது கனெக்டிங் ஃப்ளைட்டு, அதனால தான் ஒரு மாதிரி பிஸியாக இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னன்னு சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, நான் வேணா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டுமா? சரியா, நீ போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. உங்கள் அம்மா கிட்ட சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டா. வேற ஏதாவது வேணுமையா, ஜூஸ் எதுவும் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பாட்டி இல்லை, பாட்டி கையாலே உனக்கு பிடிக்கும்ல மிளகு ரசம், பாட்டி வச்சு தரேன். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா சீக்கிரமா கீழே. பாட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்யா. என்ன விஷயம் பாட்டி, இவ்வளோ ஆர்வமா இருக்க? என்னைக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டியே. அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தா இப்பவே சொல்லு, நான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன்னா நல்லா தூங்கிடுவேன் பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்து டயர்டாக வேற இருக்கேன்னா, தூங்கிட்டேன்னா நைட்டு தான் எந்திரிப்பேன். அப்புறம் நீ என்கிட்ட கோச்சுக்குவ நான் கீழே வரலன்னு சொல்லிட்டு. நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு இப்போ. நான் வெயிட் பண்ணலாம் முடியாது. எதுவும் எனக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சொல்லு எதுவாக இருந்தாலும் இப்போவே. ஐயா, அதான் பாட்டி சொல்கிறாங்கல்ல, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாயா. வந்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, அதான். அட, எல்லாரும் முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, ஆனால் அதுக்கு என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க, என்ன அப்படி விஷயம்? நான் இல்லாத 2 மாசத்துல வேற ஏதாவது விஷயம் நடந்துருச்சா என்ன? எங்க? ஓஹோ, ஒருத்தர் தானே என்னோட தம்பி சிவான்னு சொல்லிக்கிட்டு, அவன் ஏதாவது சம்பவம் பண்ணி வச்சிட்டானா? அவனை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ? என்ன பாட்டி, என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அவனுக்கு என்ன, என் சின்ன பேராண்டிக்கு நல்லா ராசாக்கனக்கா அழகாக இருக்கான். அது மட்டுமா, ஏதோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு போலீஸ் ஆகணும் அது ஆகணும்னு ஏதோ சொல்லிக்கிட்டு கிடந்தானே. அதான் ஏதோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சான், வேற ஏதோ வேலை விஷயமா போயிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை பற்றி தான் ஏன் பேசணும். நம்ம உன்னோட அத்தை, அதாவது என் பொண்ணு கவிதா இருக்கால்ல, அவளோட பொண்ணு கிருஷ்ணாக்கு அதான் என் பேரே வச்சிருக்கா இல்லை, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாயா? அவ ரொம்ப வருஷமா நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் பேசுகிறோம், ஆனால் அந்த அளவுக்கு போய் வரதே இல்லை. மாப்பிள்ளையும் ரொம்ப சொத்து உள்ள ஆளு தான், கோடீஸ்வரர். அவரே வந்து நம்ம வீட்டில் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லலான்னு சொல்லி உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. நான் சொன்னேன், என் பேரண்டிலாம் என் பேச்சு மீற மாட்டான், நான் சொல்கிறது தான் கேட்பான்னு. இருந்தாலும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னாங்க. அதான் நம்ம கிருஷ்ணாவே கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பாட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க என் அம்மாவையும் என் அப்பாவையும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா விஷயத்துலையும் அவங்க வீட்டில் அந்த பொண்ணு பிறந்ததுக்கும் எல்லா விஷயத்துக்கும் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. எனக்கு என்ன ஏதாவது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் சின்ன பையனாக தான் இருந்தேன் அப்போ, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வளர வளர எனக்கு எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாட்டி. அவங்க எவ்வளோ அசிங்கமாக நம்மளை நடத்துனாங்க, எங்கள் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் அந்த பொண்ணுக்கு சீர் வைக்கும் போது நீலாம் தாய்மாமனடா, தட்டு தூக்கிட்டு வந்துட்டேன்னு என்னென்ன பேச்சு பேசினாரு அவங்க அப்பா. அப்போல்லாம் எங்க போச்சு உங்களோட கோவம்லாம்? ஏன் பாட்டி இப்போ மட்டும் இப்படி வந்து பேசுறீங்க? அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க குடும்பமே ஒரு பணத்தை ஆசை பிடிச்சவங்க, அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை பாட்டி. என் கிட்டலாம் கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. சாரி, வீடியோ வந்து கதை வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், நெக்ஸ்ட்டு தான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோ வந்திருக்கணும். ஸோ என்னோட மிஸ்டேக் தான், சாரி. இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாது. நான் ஒரு 2 to 3 வீடியோஸ் வந்து ப்ரியராகவே நான் பண்ணி வச்சிட்டேன்.
பட் என்னால் ஆன் டைமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். அது அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இதில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம டிவைஸில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கும் அது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து சரியாக பார்க்காம அப்லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து 24th எபிசோடு. நான் நம்பர் வந்து உங்களுக்கு தம்ப்லைனில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் ஆக்சுவலாக 25 மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். சாரி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்துட்ருக்க எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும், இப்போ ஃபாலோ பண்ணியிருக்க நியூ ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஷ் அண்ட் ஸ்டோரி லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். சாரி, மன்னிச்சிடுங்க, தப்பு எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக ப்ரீவியஸ் எபிசோட் தான். பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்.